ஹலோ நண்பர்களே வாங்க. மிளகு முட்டை வறுவல் செய்யலாம். இந்த மாரி ஒரு மண்கடாயை வச்சுக்கிட்டு, அதில ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுக்குங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம், கடுகு, வெந்தயம், 2 சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நல்லா முட்டைய வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கங்க. கொஞ்சமா மிளகு பொடி போட்டுக்கலாம். அது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வதங்கிருச்சு. இப்ப தக்காளியும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குனதுக்கப்புறம், கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாரி கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்கணும். அதுக்கு நல்ல ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்க்க வேண்டியிருக்கும். நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கிளறி விட்டதுக்கப்புறம், இந்த மாரி கிரேவி வந்து சுண்டி வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முட்டைய சேர்த்து முட்டை ஒவ்வொன்னா எடுத்து அந்த கிரேவில சேர்த்து கிளறி விட்டுட்டோம்னா, மிளகு முட்டை வறுவல் வந்து ரெடியா இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. அதுதான் ரொம்ப ஈஸியானது. அதுவும் மண் சட்டியில செய்யும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் வந்து போடுங்க.